அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இல்லை என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே. இப்போ ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கே ஒரு விஷயம் தோணுச்சு. உங்களுக்குள்ளே ஒரு மந்தமான ஒரு நிலை இப்போ மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இல்லையா? மந்தமான நிலைன்னா என்னென்னா, எதையோ பறி கொடுத்த மாதிரி படிக்கிறதுக்கு மைண்டு பார்த்தோன்னா முழுசாக படிப்பில் செலுத்த முடியாத ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கீங்க. கரெக்டுங்களா? அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் மந்தமாக மைண்டு பார்த்தோன்னா அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய விட்டுட்டு கண்டதை யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இனிஷியல் ஸ்டேஜாக ஓகேங்களா, இனிஷியலாக ஒரு சின்ன ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். அதனுடைய தொடக்கமாக இயர்லி மார்னிங் சேலஞ்ச் நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? இயர்லி மார்னிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, நாளைக்கு காலையில் ஓகேங்களா 4:30 நல்லா கேட்டுங்க. நாளைக்கு இயர்லி மார்னிங் 4:30 நான் ஒரு லைவ் வருவேன். அந்த லைவ் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கரெக்டாக 4:30 லைவுக்கு நீங்கள் அசம்பிள் ஆகுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த 4:30 லைவில் ஒரு சின்ன ஒரு மினி டாஸ்க் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த மினி டாஸ்க்கு அந்த 4:30க்கு யார் நீங்கள் அசம்பிள் ஆகி அந்த டாஸ்க்கை முடிக்கிறீங்களோ ஓகேங்களா, அந்த டாஸ்க் பெரிய டாஸ்க்காக இருக்காது. நம்மளுடைய டார்கெட் நீங்கள் இயர்லி மார்னிங் எந்திரிச்சு உட்கார்றது தான். 4:30 to 5 o'clock தான் அந்த லைவ் இருக்கும். ஜஸ்ட்டு ½ an hour தான் அந்த லைவ் இருக்கும். ஒரு மினி டாஸ்க் தான். இந்த மினி டாஸ்க் பேஸ்டான் பார்த்தோன்னா உங்களுக்குள்ள அந்த இருக்கிற அந்த மந்த நிலை, அந்த சோம்பேறித்தனம், அந்த லேசி ப்ளஸ் இன்னொன்று மெயினாக பார்த்தோன்னா மைண்டு பார்த்தோன்னா அங்கே இங்கேயும் அலைப்பாய் விட்டுட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, ஓவர் திங்கிங். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டடீஸ்க்குள்ளே நீங்கள் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து வரணும். மைண்டு அந்த ஃப்ளோவை பிடிக்கணும். எதை அந்த படிப்புடைய ஃப்ளோவை பிடிச்சிட்டா அழகாக அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே திங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனுடைய முதல் முயற்சியாக நாளைக்கு அந்த விஷயத்தை பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க பார்க்கலாம். அதாவது நான் 2026 கண்டிப்பாக நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 4:30க்கு கன்ஃபார்மாக வருவீங்க. ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங் 4:30 எந்திரிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? நைட்டு எவ்வளோ நேரம்னா முழிச்சிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் மார்னிங் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நமக்குள்ளே அந்த நம்ம எதை நோக்கி ஓடுறோமோ, அது எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நமக்கு அது தேவையோ, அதாவது இந்த ஜாப் இருந்தால் தான் நான் ஃபர்தராக ஃபினான்ஷியலாக என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், இதுதான் எனக்கு கடைசி சான்ஸுன்னு நினச்சிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. கடைசி முறையாக முயற்சி பண்ணி பார்க்கலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கடைசியாக கொடுத்துருக்காங்க வீட்டில், இதுக்கப்புறம் படிக்க விட மாட்டாங்க, இல்லை இந்த தடவை நான் வேலைக்கு போயே ஆகணும், இதுக்கப்புறம் நாட்கள் தள்ளி போச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இயர்லி மார்னிங் சேலஞ்சை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் அந்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் அந்த முனைப்போடு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்குறேன். அந்த சிறிய தொடக்கத்தை யார் பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இயர்லி மார்னிங் நான் சொல்கிறேன்னா, நைட்னால் நீங்கள் எல்லாருமே முடிச்சிருப்பீங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இயர்லி மார்னிங்கிறது எல்லாத்துக்குமே தகுந்த ஒரு நேரமாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கலாம். மற்ற காரணங்கள் நமக்கு சொல்கிற மாதிரி ஆகிடும். சார் நான் வேலைக்கு இப்போ நம்ம மதியம் கூட சொல்லலாம், இல்லை நைட்டு கூட சொல்லலாம். பட் அந்த டைம் பார்த்தோன்னா எல்லோரும் வேலையில் இருப்பீங்க, ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? வீட்டு வேலை இருக்கும், குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இயர்லி மார்னிங் 4:30 to 5 o'clock தான். பெருசாக எதுவுமே கிடையாது. 4:30 to 5 o'clock. பட் அந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய டாஸ்க்கில் இல்லை. பட் நம்மளோட டாஸ்க்கு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது தான். பட் இருந்தாலும் அந்த ½ an hour ஒரு சின்ன ஒரு டாஸ்க் கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண வச்சு, அது ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தாட் வரும் பாருங்கள். அது நான் சொல்லலை, அது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த 5 o'clock அந்த ஏர்லி மார்னிங் எழுந்து அந்த 5 o'clock அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் பாருங்கள். அதுக்கு அளவே இல்லாத மாதிரி இருக்கும். அது ஈஸியாக கிடச்சிடாது. இப்போவும் சொல்கிறேன், அந்த ஏர்லி மார்னிங் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல் அசால்ட்டாக இருந்துட்டு ஐயோ நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சிடாதீங்க. ஏன்னா போன இயரும் பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம அந்த எக்ஸாமுக்கு ஒரு 6 month இருக்கும்போது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம்.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 2500 பேர் வந்து பார்த்தோன்னா அந்த லைவாக வந்து அட்டன் பண்ணி இப்போவும் அந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது எனக்கு சடனாக யோசித்தேன், ஓகே இதுதான் கரெக்டான டைமு. இந்த டைமு பசங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து ஏற்படுத்தணும், அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வந்து பார்த்தோன்னா இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் முயற்சி தான். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்கேஜாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய லைவ் டெஸ்ட்டில் இருந்து உங்களை படிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அதாவது எப்படின்னா உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கான வேலைகள் என்னென்ன பண்ண போகிறோமோ அது எல்லாமே இந்த வீக்கில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நாளைக்கு இயர்லி மார்னிங் சேலஞ்ச் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டே மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும், என்னோட இவ்வளோ பேர் வர போகிறாங்களா, நாமளும் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயமே உங்களை அந்த இயர்லி மார்னிங் வந்து தூங்கக்கூடாது. அந்த பயம் உங்களுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும். அந்த டாஸ்க்கை நீங்கள் முடித்து அன்றைக்கி நாள் வந்து பார்த்தோன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அந்த ஸ்டார் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதே மாதிரி தான் இயர்லி மார்னிங் சேலஞ்சு வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ பேர் படித்து அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக பண்ணிங்க. ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் வரீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆனால் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், அது ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ பேர் ஆவலாக இருக்கீங்க, எவ்வளோ பேருக்குள்ளே இந்த வருஷம் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் அந்த தீவிரம் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு இயர்லி மார்னிங் 4:30க்கு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? நான் 4 o'clock வந்து ரெடியாகி உட்காந்துருவேன், உங்களுக்கு முன்னாடி நானே உட்காந்துருவேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அப்புறம் கில்ட்டி ஃபீல், ஐயோ சாரே எந்திரிச்சு உட்காந்துருக்காரு நாம் தூங்கிட்டோமேன்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடக்கூடாது. ஸோ பார்த்துக்குங்க, அலாரம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இயர்லி மார்னிங் 4:30 உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் மைண்டோட ஒரு சின்ன தொடக்கம் நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.